மாய்காவின் கல்விக்கரமான MIDயின் கீழ் செயல்படும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் மேலும் ஏராளமான இந்திய மாணவர்களை சேர்க்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சீன மாணவர்களின் நுழைவு கணிசமாக அதிகரித்து வருவது பல்கலைக்கழகத்தின் தரத்திற்கான அங்கீகாரமாகும். அது மகிழ்ச்சியே என்றாலும் நம்மின மாணவர்களுக்கும் எய்ம்ஸ் முதன்மை தேர்வாக இருக்க வேண்டும் என்பதே தமது விருப்பம் என மாய்கா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் கூறினார். எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் அதாவது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப இடத்துல நீங்கள் ஒரு குறையாக பேசப்படுது. அதாவது இது மாய்கா கல்வி இயந்திரமாக இருந்தால் கூட அங்கே உள்ள மாணவர்கள் குறைவாக இந்திய மாணவர்கள் குறைவாக இருக்கிற பட்சத்தில் இது எப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைனா நம்ம உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இது ஊர் அறிஞ்ச ஒரு உண்மை. மாய்கா மட்டுமல்ல MID எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் கூட இந்திய மாணவர்கள் இருக்குன்னு தான் ஒரு ஆசை மட்டுமல்ல, ஒரு விண்ணப்பமாக வச்சுருக்கிறோம் அந்த சமுதாயத்துக்கு முன்பு. ஆனால் சீனர்கள் கூட அங்கே வந்து படிக்கிறதுனாங்கன்னா அவங்களுக்கு அப்போனா நம்மளோட கல்வி தரம் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் ஒரு அருமையான சூழ்நிலையில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த அடிப்படையில் நம்ம எடுத்த முயற்சியோட இந்த வருஷம் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் குறிப்பாக இப்போ பேரா மாநிலம் 1100 மாணவர்களை எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் கொண்டு போயிட்டு காமித்து எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கிற ஒரு மருத்துவ பல்கலைக்கழகமாக இருக்குன்னு எடுத்து காட்டும் போது அவங்கள எல்லாமே பூர்ச்சி பட்டது மட்டும் இல்லை, இந்த பல்கலைக்கழகத்தை தான் அவங்க பட்டத்தெரிய ஆகணும்னு ஒரு ஆசை. அதே மாதிரி மற்ற மாநிலம் எல்லாமே இன்னைக்கு அவங்க டேட்டை கொடுத்துருந்தாங்க. அம்முயற்சியின் ஒரு பகுதியாக மாநில மாய்கா வாரியாக தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்திற்கு இலவச கல்வி சுற்றுலாவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதோடு கால மாற்றத்திற்கு ஏற்ப AI அதிநவீன தொழில்நுட்பம் குறித்த படிப்பையும் எய்ம்ஸ் தொடங்குகிறது. இன்று நடைபெற்ற மாய்கா மத்திய செயலவை கூட்டத்திற்கு தலைமையேற்ற பிறகு தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவ்வாறு கூறினார்.